என்னை ஆராதிக்கின்றேனா? பிரைஸ் லார்ட். உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்று இயேசு கூறியதாக மார்க்கு எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். நாம் முதலில் நம்மை நேசிக்க வேண்டும், பின் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என நம் அன்பர் இயேசு கூறுகின்றார். ஏன் நம்மை நேசிக்க வேண்டும்? ஏனென்றால் ஆண்டவரின் அருமையான படைப்பு நாம். அவர் நம்மை மனிதனாக படைத்ததினால்தான் நமக்கு மதிப்பு. அதாவது நாம் விலை மதிப்பற்றவர்கள். நம் உயிருக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது. அதனால் நம் உடல், ஆத்துமா, மனதை மிகவும் அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் அழிவை தேடிக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் இயேசு உம்மீது அன்பு கூர்வாயாக என்று சொல்வதின் மூலம் கூறுகின்றார் என அறிந்து கொள்ளலாம். ஆக நம்மையே நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பது நம் ஆண்டவரின் கட்டளை. ஆனால் அந்த சுய அன்பானது சுய ஆராதனையாக மாறும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. 2 தீமோத்தேயு 3:2 புனித பவுல், இறுதி நாளில் தன்னலம் நாடுவோர் தோன்றுவர். அவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. இத்தகையவர்களோடு சேராதே என்று எச்சரிக்கின்றார். ஆம், எப்பொழுது நமது செயல்களுக்காக மனிதர் நம்மை புகழ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதே நாம் சுயத்தை ஆராதிப்பவர்களாக காணப்படுகின்றோம். அவங்க கஷ்டப்பட்டப்போ ஓடி போய் உதவி செஞ்சனே, தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கூட அவங்க வாயிலிருந்து வரல பாருங்க. நன்றி கெட்டவங்கப்பா என்று எத்தனை முறை நாம் சொல்லி இருக்கின்றோம். இதை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் என்ன தெரிகின்றது? நான் உதவி செய்தேன், அதற்கு நன்றி சொல்லவில்லை. அப்படி என்றால் நான் என்ற எண்ணம், பெருமைதான் மேலோங்கி காணப்படுகின்றதே தவிர உன்னை போல பிறரையும் நேசி என்ற ஆண்டவரின் கட்டளை பெரிதாக காணப்படவில்லை. நம்மில் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, ஆண்டவரே, உதவி செய்யும் அளவிற்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே, நன்றி என்று சொல்கிறோம். அப்படி சொல்கிறோம் என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நன்றியை இன்று இருந்து நாளை காணாமல் போகும் மனிதரிடமிருந்து எதிர்பார்க்கவே மாட்டோம். இது கடலின் ஒரு துளி போல் ஒரே ஒரு உதாரணம்தான். இதை போன்று நம் வாழ்க்கையில் நமது பணம், பதவி, வெற்றி, அந்தஸ்து, நமக்கு முக்கியத்துவம் போன்றவற்றை முன்னிறுத்தி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளினால் நாம் நம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். அன்பானவர்களை, நம்மை நாமே இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போமே. என்னால் என் தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெகு எளிதாக நான் புண்படுத்தப்படுகின்றேன். எனது கருத்துக்கள் தான் சரி என்று நினைக்கின்றவள் நான். எனது திறமையினால் எதையும் சாதிக்க முடியும் என நினைக்கின்றவள் நான். பிறர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு முக்கியம். மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும், என்னை கவனிக்க வேண்டும், எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் நான். இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்வில் காணப்பட்டது என்றால் நாம் நம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். அதாவது ஆண்டவரை விட நம்மை பெரிதாக நினைக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். எனக்காக தன் உயிரை கொடுத்த சர்வ உலக அரசராகிய அவர் எங்கே? ஒரு முழ உயரத்தை கூட கூட்ட முடியாத நான் எங்கே? சிந்திப்போம், நம்மையே மாற்றிக்கொள்வோம். அருமையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தன் அபிஷேகத்தை இழந்தது இந்த சுய ஆராதனையினால் தானே. என்னை விட்டுவிட்டு தாவீதை அதிகமாக புகழ்கிறார்களே என்று எண்ணியதால் தானே. அதனால்தான் இயேசு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றும் என்றார். லூக்கா 9:23. அதாவது உன்னை அன்பு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக உனது பெருமையை, தன்னலமான குறிக்கோள்களை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி என்று சொல்கிறார். மற்றவர்களுக்கு கொடுத்த, ஆனால் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத இயேசுவின் சீடராக மாறுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு செய் என்ற அன்பு தெய்வமே, நான் எனது என்ற குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து எந்த புகழையும் நாடாமல் எதிலும் உம்மை மட்டும் நான் உயர்த்த எனக்கு உதவி புரியும். ஆமேன்.